ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ் லேர்னர். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷெடியூல் பற்றி பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸில் நிறைய டாபிக்ஸ் பார்ட் 1லேருந்து கவர் பண்ணிட்டு வரேன். டிபிஎம்எஸ் டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷெடியூல் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன் பற்றி பார்ப்போம். டிரான்சாக்ஷன் பற்றி போன வீடியோவிலே பார்த்தோம். அதாவது டிரான்சாக்ஷன் அப்படின்னா டேட்டா பேஸில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் ஒரே நேரத்தில் ரன் ஆகணும்னா அப்போது இந்த ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும். ஏன்னா டேட்டா பேஸில் ஒரு நேரத்தில் ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். ஸோ எந்த சீக்வன்ஸில் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற ஆர்டர் தான் ஷெடியூலிங். அதாவது ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு டிரான்சாக்ஷன்லேருந்து இன்னொரு டிரான்சாக்ஷனுக்கு போகிற ஆர்டர் தான் ஷெடியூல். எக்ஸாம்பிள், கிளாஸ் டைம் டேபிளில் ஃபஸ்ட் ஹவர் இந்த சப்ஜெக்ட், செகண்ட் ஹவர் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு கிளாஸ் ஹவர்ஸில் சப்ஜெக்ட்ஸை ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும், செகண்டாக எந்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறது தான் ஷெடியூல். டிரான்சாக்ஷனை ஷெடியூல் பண்ணலன்னா டிரான்சாக்ஷன் கன்கரண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஒரே நேரத்தில் நிறைய டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது அந்த மாதிரி ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுற டேட்டா ஐட்டமையும் இன்னொரு டிரான்சாக்ஷனையும் யூஸ் பண்ணும். அப்போது டேட்டா பேஸில் இன்கன்சிஸ்டன்சி வரும். அதாவது டேட்டா கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி கன்கரன்சி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்க தான் ஷெடியூலிங் ரொம்ப யூஸ் ஆகும். ஷெடியூல்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா சீரியல் ஷெடியூல் அண்ட் நான் சீரியல் ஷெடியூல் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. நான் சீரியல் ஷெடியூல்லையே சீரியலைசபிள், நான் சீரியலைசபிள் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. இதில் சீரியலைசபிளில் கான்ஃப்ளிக்ட் அண்ட் வியூ அப்படின்னு 2 இருக்குது. நான் சீரியலைசபிளில் ரெக்கவரபிள், நான் ரெக்கவரபிள் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. இதில் இருக்க எல்லா டாபிக்ஸும் தான் ஷெடியூலிங்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சீரியல் ஷெடியூல் பற்றி பார்ப்போம். சீரியல் ஷெடியூல் அப்படின்னா என்னென்னா டிரான்சாக்ஷன் அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுவும் ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இதை நான் இன்டர்லீவ்டு எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அந்த டிரான்சாக்ஷனை பாதிலேயே ஸ்டாப் பண்ணாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இதை நான் இன்டர்லீவ்டு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சீரியல் ஷெடியூல் எப்போதுமே ரெக்கவரபிளாக தான் இருக்கும். சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ஆனாலும் ஆப்ரேஷன்ஸ் பண்ண சேஞ்சஸை ரிட்ரீவ் பண்ணிடலாம். சீரியல் ஷெடியூலில் ரிசல்ட் எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் டிரான்சாக்ஷன் 1 டேட்டா பேஸில் இருக்க ஏபி அப்படின்ற வேல்யூஸில் ரீட் ரைட் அப்படின்னு சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது. அது கமிட் பண்ணதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் 2 ஏபி அப்படின்ற வேல்யூஸை அக்சஸ் பண்ணி அதில் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கமிட் ஆகுது. இங்கே டிரான்சாக்ஷன் 1 ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி கமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிரான்சாக்ஷன் 2 எக்ஸிக்யூட் ஆகுது. இதுதான் சீரியல் ஷெடியூல். சீரியல் ஷெடியூல் எவ்வளோ இருக்கலாம்னா n அப்படின்றது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னா சீரியல் ஷெடியூல் எவ்வளோ இருக்கலாம்னா n ஃபேக்டர் இருக்கலாம். ஃபேக்டர்னா எக்ஸாம்பிள் 3 ஃபேக்டர் அப்படின்னா 1 × 2 × 3, 4 ஃபேக்டர் அப்படின்னா 1 × 2 × 3 × 4. அது மாதிரி இங்கே n ஃபேக்டர் அப்படின்னு இருக்குது. n அப்படின்றது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன், அதாவது எத்தனை டிரான்சாக்ஷன் இருக்கோ அத்தனை ஃபேக்டர். இப்போ 4 டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா 4 ஃபேக்டர் 1 × 2 × 3 × 4. இந்த எக்ஸாம்பிளில் எத்தனை சீரியல் ஷெடியூல்ஸ் பாசிபிள்னா 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ 2 ஃபேக்டர். 2 ஃபேக்டர்னா ஆன்சர் 1 × 2 2 தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் சீரியல் ஷெடியூல் வந்துட்டு 2 தான். அடுத்து நான் சீரியல் ஷெடியூல்னா என்னென்னு பார்ப்போம். நான் சீரியல் ஷெடியூல்னா டிரான்சாக்ஷன் எல்லாமே கன்கரண்ட்டாக ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகும். சீரியல் ஷெடியூலில் ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் டிரான்சாக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே அதே டைமில் கன்கரண்ட்டாகவே மற்ற டிரான்சாக்ஷனும் கூடவே எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் நான் சீரியல் டிரான்சாக்ஷன். இதை இன்டர்லீவ்ட் இல்லைனா மிக்சடு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சேஞ்சஸை ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னா 2 டிரான்சாக்ஷனும் மிக்சடாக தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ சேஞ்சஸை ரெக்கவர் பண்ண முடியாது அண்ட் டேட்டா பேஸும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. இந்த எக்ஸாம்பிளில் டிரான்சாக்ஷன் 1 எக்ஸிக்யூட் ஆகும்போதே டிரான்சாக்ஷன் 2 நடுவில் கூடவே எக்ஸிக்யூட் ஆகுது. அண்ட் அடுத்து டிரான்சாக்ஷன் 2 எக்ஸிக்யூட் ஆகும்போதே
டிரான்சாக்ஷன் 1 எக்ஸிக்யூட் ஆகுது. இப்படி மிக்ஸ்டாகவே எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் நான் சீரியல் ஷெட்யூல். நான் சீரியல் ஷெட்யூல்லையே சீரியலைசபிள், நான் சீரியலைசபிள் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சீரியலைசபிள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சீரியலைசபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஷெட்யூல்ஸ் நான் சீரியலாக இருந்தாலும் டேட்டாபேஸோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுச்சுன்னா அதுதான் சீரியலைசபிள். அதாவது 2 டிரான்சாக்ஷனும் மிக்சடாக எக்ஸிக்யூட் ஆனாலும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுதான் சீரியலைசபிள். சீரியல் ஷெட்யூலில் ஆப்ரேஷன்ஸ் ஆர்டர் வைஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால டேட்டாபேஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் சீரியல் ஷெட்யூலில் மிக்ஸ்டாக வர்றதுனால கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஆப்ரேஷன்ஸ் நான் சீரியலாக இருந்தாலுமே டேட்டாபேஸோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதுதான் சீரியலைசபிலிட்டி. இதுவும் சீரியல் ஷெட்யூல் மாதிரி தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சீரியல் ஷெட்யூலில் ஒரு டைமில் ஒரு டிரான்சாக்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் சீரியலைசபிள் ஷெட்யூலில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் ரன் ஆகும். சீரியல் ஷெட்யூலில் ஒரு டைமில் ஒரு ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் லெஸ் ரிசோர்ஸ் தான் எடுக்கும் அண்ட் சிபியூவை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாது. ஆனால் சீரியலைசபிள் ஷெட்யூலில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் ஒரே நேரத்தில் நடக்கும் அப்படின்றதுனால ரிசோர்ஸஸ் நிறைய எடுக்கும் அண்ட் சிபியூவையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ சீரியல் ஷெட்யூலை விட சீரியலைசபிள் ஷெட்யூல் தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சீரியலைசபிலிட்டிலேயே 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி அண்ட் வியூ சீரியலைசபிலிட்டி. ஃபர்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டினா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் டிரான்சாக்ஷன் 1ல் ரீட் ஆஃப் ஏ அப்படின்னு இருக்குது. அதாவது ஏவை ரீட் பண்ணுறோம் அண்ட் டிரான்சாக்ஷன் 2லையும் ஏவை ரீட் பண்ணுறோம். இப்போது இந்த டிரான்சாக்ஷனோட ஆர்டரை ஸ்வாப் பண்ணிக்கிறோம். எப்படின்னா T1 ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுது, அப்புறம் தான் T2 ரீட் பண்ணுது. இப்போது இப்படி ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். இது நான் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன். ஸ்வாப் பண்ணாலும் 2 ஆப்ரேஷன்ஸும் கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது நான் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன். இந்த எக்ஸாம்பிளில் T1ல் ஏவை ரீட் பண்ணுது அண்ட் T2ல் ஏவை ரைட் பண்ணுது. இப்போது இதை ஸ்வாப் பண்ணோம்னா T2ல் இருக்க ரைட் ஆப்ரேஷன் ஃபஸ்ட் வரும், அப்புறம் தான் ரீட் ஆப்ரேஷன் வரும். இங்கே டேட்டாபேஸில் ஏல இருக்க வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேறு ஒரு வேல்யூவை ரைட் பண்ணுது. ஸோ வேல்யூ மாறிடும். அப்போது டேட்டா கரெக்டாக இது ரீட் பண்ணாது. இதுதான் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன். கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்னா எப்படி இருக்கும்னா, 2 செப்பரேட் டிரான்சாக்ஷனாக இருக்கும். 2மே ஒரே டேட்டா ஐட்டமை யூஸ் பண்ணும் அண்ட் கண்டிப்பாக அதில் ஒரு ரைட் ஆப்ரேஷன் இருக்கும். இது 3 இருந்தாவே அது கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷனாக இருக்கும். கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி ஷெட்யூல் அப்படின்னா என்னென்னா, ஒரு நான் சீரியல் ஷெட்யூலில் இருக்க, அதாவது மிக்ஸ்டாக டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அங்கே நான் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸை ஸ்வாப் பண்ணி சீரியல் ஷெட்யூலாக மாற்றினா அதுதான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி. அதாவது இந்த ஆப்ரேஷன்ஸை ஸ்வாப் பண்ணாலும் கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் இருந்தால் அது நான் கான்ஃப்ளிக்டிங் சீரியலைசபிலிட்டி. அதாவது இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஆகாத ஆப்ரேஷன்ஸை ஸ்வாப் பண்ணி அதை சீரியல் ஷெட்யூலாக மாற்றுறது தான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி. இந்த எக்ஸாம்பிளில் T1ல் ஏவை ரீட் அண்ட் ரைட் பண்ணுறோம். அடுத்து T2ல் ஏவை ரீட் அண்ட் ரைட் பண்ணுறோம். அதே மாதிரி பி வேல்யூவை T1 ஃபஸ்ட்டு ரீட் அண்ட் ரைட் பண்ணுறது, அடுத்து T2 ரீட் அண்ட் ரைட் பண்ணுது. இங்கே 5th இருக்க ரீட் ஆஃப் பி அப்படின்ற ஆப்ரேஷனை மேலே எங்கேயும் ரீட் ஆர் ரைட் பண்ணலை. ஸோ 5th அண்ட் 6th இருக்க ரீட் ஆஃப் பி அண்ட் ரைட் ஆஃப் பி அப்படின்ற ஆப்ரேஷன்ஸை T1ல் கொஞ்சம் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஸ்வாப் பண்ணுறோம். இப்போது இது கான்ஃப்ளிக்ட் ஆகாது அண்ட் சீரியலைசபிளாக இருக்க மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அடுத்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி. அதாவது கான்ஃப்ளிக்ட் ஆகாத ஆப்ரேஷன்ஸை ஸ்வாப் பண்ணி சீரியலைசபிளாக மாற்றுறது தான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி. அடுத்து வியூ சீரியலைசபிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். வியூ சீரியலைசபிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வியூ ஈக்குவலண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். 2 ஷெட்யூல்ஸ் இருக்குன்னா அதை வியூ ஈக்குவலண்ட் அப்படின்னு எப்போ சொல்லுவோன்னா, இனிஷியல் ரீட், அப்டேட் ரீட், ஃபைனல் ரீட் அப்படின்ற 3 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வியூ ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியல் ரீட் அப்படின்னா என்னென்னா, இந்த எக்ஸாம்பிளில் S1 S2 அப்படின்னு 2 ஷெட்யூல் இருக்குது. இதில் S1ல் டிரான்சாக்ஷன் 1 தான் ஃபஸ்ட்டு ரீட் ஆப்ரேஷன் பண்ணுது அண்ட் S2ல் T1லையும் T2லையும் ஆப்ரேஷனோட ஆர்டரை ஸ்வாப் பண்ணுறோம்.
இப்போது S2லையும் T1 தான் ஃபஸ்ட்டு ரீட் ஆப்ரேஷன் பண்ணுது. இதுதான் இனிஷியல் ரீட். இங்கே 2 ஷெட்யூல்லையும் இனிஷியல் ரீட் ஆப்ரேஷனை T1 தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது இனிஷியல் ரீட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து அப்டேட் ரீட் அப்படின்ற கண்டிஷன் பற்றி பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் S1 S2 அப்படின்னு 2 ஷெட்யூல் இருக்குது. இங்கே S1ல் டிரான்சாக்ஷன் 1 A வேல்யூவை ரைட் பண்ணுது. அடுத்து டிரான்சாக்ஷன் 2 A வேல்யூவை ரைட் பண்ணுது. அண்ட் லாஸ்ட்டாக T3 என்ன பண்ணுதுன்னா டிரான்சாக்ஷன் 2 ரைட் பண்ண வேல்யூவை ரீட் பண்ணுது. அண்ட் அடுத்து S2ல் சில ஆப்ரேஷன்ஸை ஸ்வாப் பண்ணுறோம். இங்கே டிரான்சாக்ஷன் 2 ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுது. அடுத்து டிரான்சாக்ஷன் 1 ரைட் பண்ணுது. அண்ட் லாஸ்ட்டாக டிரான்சாக்ஷன் 1 ரைட் பண்ண வேல்யூவை தான் டிரான்சாக்ஷன் 3 ரீட் பண்ணுது. S1ல் T2 ரைட் பண்ண வேல்யூவை தான் T3 ரீட் பண்ணுச்சு. ஆனால் இங்கே S2ல் டிரான்சாக்ஷன் 1 ரைட் பண்ண வேல்யூவை தான் டிரான்சாக்ஷன் 3 ரீட் பண்ணுது. இப்போது டிரான்சாக்ஷன் 3 கரெக்டான வேல்யூவை ரீட் பண்ணல. லாஸ்ட்டாக எந்த அப்டேட் நடந்துச்சோ அந்த அப்டேட்டை கரெக்டாக ரீட் பண்ணால் அதுதான் அப்டேட் ரீட் கண்டிஷன். இங்கே கரெக்டான அப்டேட்டை ரீட் பண்ணல. ஏன்னா S1ல் டிரான்சாக்ஷன் 2 ரைட் பண்ண வேல்யூவை டிரான்சாக்ஷன் 3 ரீட் பண்ணுச்சு. ஆனால் S2ல் டிரான்சாக்ஷன் 1 ரைட் பண்ண வேல்யூவை டிரான்சாக்ஷன் 3 ரீட் பண்ணுது. ஸோ இது அப்டேட் ரீட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அடுத்து ஃபைனல் ரீட் கண்டிஷன் பற்றி பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்லையும் S1 S2 அப்படின்னு 2 ஷெட்யூல் இருக்குது. இங்கே S1ல் டிரான்சாக்ஷன் 3 தான் லாஸ்ட்டாக ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் டிரான்சாக்ஷன் 2லையும் டிரான்சாக்ஷன் 3 தான் லாஸ்ட்டாக ரைட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்படி இருக்கிறது தான் ஃபைனல் ரைட் கண்டிஷன். அதாவது லாஸ்ட்டாக எந்த டிரான்சாக்ஷன் ரைட் பண்ணுது அப்படின்றது 2 ஷெட்யூல்லையுமே சேமாக இருந்துச்சுன்னா அப்போது ஃபைனல் ரைட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் S1 அண்ட் S2 ரெண்டுமே வியூ ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஷெட்யூல் வியூ ஈக்குவலண்ட்டாக இருந்தால் அதுதான் வியூ சீரியலைசபிலிட்டி. ஸோ இந்த வீடியோவில் ஷெட்யூல்னு என்னென்னு பார்த்தோம், சீரியல் ஷெட்யூல்னா என்ன, நான் சீரியல் ஷெட்யூல்னா என்னென்னு பார்த்தோம். அதில் சீரியலைசபிலிட்டினா என்னென்னு பார்த்தோம். அதில் இருக்க கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி, வியூ சீரியலைசபிலிட்டி அப்படின்ற 2 டைப்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்த்தோம். நான் சீரியலைசபிலிட்டி பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா சீரியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் வேணுன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.